காலையிலேருந்தே மழை பெய்கிற மாதிரி தான் இருந்தது. என்ன குழம்பு பண்ணுறதுனே தெரில ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு. அதுக்கப்புறமா பூண்டு குழம்பு பண்ணிக்கலான்ட்டு அதான் பண்ணேன். மழையில் சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெந்தயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 30 பல் பூண்டு உரித்து வச்சுருந்தேன். அது கூடவே 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கணும். அந்த டைமில் தான் நம்ம இந்த புளி தண்ணி சேர்த்துக்கணும். சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன். அது கூடவே 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த குழம்பு மிளகாத்தூள் வந்துட்டு அவ்வளோவா காரம் இருக்காது. ஸோ நான் 3 ஸ்பூன் சேர்த்தேன். தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி குழஞ்சி வந்திருக்க டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்க தண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் நான் இது கூட சுண்டக்காய் வத்தலும் போடலான்னு தான் நினச்சேன். டயட்டில் இருக்கிறதால அந்த சுண்டக்காய் வத்தலெல்லாம் உப்பு நிறைய போடுவாங்க இல்லையா, அதனால தான் அந்த சேர்த்துக்கல. பூண்டு குழம்பு மட்டும் வச்சுக்கலான்ட்டு அப்படியே விட்டுட்டேன். அவ்வளோதான், மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்தில் நல்லா கொதிச்சு வந்துடும். அந்த டைமில் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடும். நல்லா திக்காக வர டைமில் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நான் சைட் டிஷ்ஷாக முட்டைகோஸ் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். வத்தல் கூட நல்லாயிருக்கும். ஆனால் நான் வத்தல் பொரிக்கல, முட்டைகோஸ் பொரியல் மட்டும் தான் பண்ணேன் இன்றைக்கி. எங்கள் வ்ளாக்ஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.